ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு கூல் லவர்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ எந்த கேம் ப்ளே பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ கலர் ஆர் டை, ரோப்ளக்ஸில் இருக்க கலர் ஆர் டை அந்த கேம் ப்ளே தான் பார்க்குறோம். ஸோ இந்த கேம் ப்ளே எப்படி இருக்கும்னா, ஸோ இங்கே மேலே 0/13 இருக்குல்ல, ஸோ 13 ப்ரெஷர்ஸை கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி இந்த எலும்பு கூடு இல்லை பென்சில் கூடு தலையங்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். ஸோ அவனை பென்சில் கூடு தலையனே நம்ம கூப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து ரெட் கலர், இப்போ அவன் வரானா நம்ம இப்படி ரெட் கலருக்கு மேட்சாக ஒட்டிக்கினா அவனுக்கு கண்ணு தெரியாது. இதே மாதிரி நம்ம சர்வை பண்ணி எல்லா கலரும் முடிக்கணும். ஸோ இவன் தான் அந்த பென்சில் கூடு தலையன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இங்கே உட்காந்தோன்னா அவனுக்கு கண்ணே தெரியாது. பாருங்கள், பிடிச்சிட்டான் பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து ரெட் கலரை பார்ப்போம். ஸோ ரெட் கலர் எங்கே இருக்குன்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு விளாடி, பட் ரெட் கலருக்கு மட்டும் எனக்கு இடம் தெரியும். இங்கே ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் இருக்கிற பக்கத்துலேயோ எதிர்க்கையோ அங்கே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எங்கே இருக்குது அந்த ஸ்க்ரூ? ஓகே, ஸ்க்ரூ வந்து இங்கே இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்படி பார்ப்போமா பின்னாடி? இங்கே ஒரு ப்ரெஷ் இருக்குது. அந்த ப்ரெஷ்ஷை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1/13 13 நம்ம வந்து ஒரு ப்ரெஷ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, இந்த சைடில் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில் தான் இருக்கும். இருங்க, அந்த சைடு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒழிஞ்சிப்போம். பென்சில் கொடுத்தாலே வரோம். ஸோ அது வந்து பார்ட் 1 தான். நான் நிறைய வாட்டி எல்லா வீடியோக்கும் பார்ட் 1 சொல்லி பார்ட் 2 போட்டதே இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பார்ட் 2 போட்டுருவேன். சரி, பென்சில் கொடுத்தாலே வரான். ஒன்று நீ அங்கே போடா, இல்லைனா என்ன அங்கே போ விடுறா, ஏன்டா அப்படி பண்ணுற? சரி, இப்போ சீக்கிரமாக ரெட் கலரில் டோரை நம்ம கண்டுபிடிச்சி ஸோ போகிறோம். இந்த கேமை வந்து முடிக்க முடியாது. 3 கலர் தான். ஒரு பாட்டில் 3 கலர், இன்னொரு பாட்டில் 3 கலர். ஸோ அதே மாதிரி 2 பார்ட். இதை வந்து நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவே போட்டுடுறேன். நிறைய பார்ட் வரும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அவங்க ஓடி போகலான்னா இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி காமிச்சிதுன்னா அப்போ வந்து அவன் பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். சரி, இப்போ எனக்கு ரெட் கலர் வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் அவன் கிட்ட வந்துட்டுருக்கான். கூட்டு போட நீ அந்த சைடு. சூப்பர்ரா, நான் அந்த சைடு போயிடுவேன். பாருங்கள், ரெட் கலர் டோர் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபுல் பெயிண்ட் அடிக்கணும். இருங்க, நம்ம போவோம். இவன் வந்து போயிட்டோன்னா நம்ம வந்து இந்த ரெட் கலர் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எலும்பு கூட சீக்கிரமாக போடா. என்னடா இப்படி பண்ணுற? இவன் பாருங்களேன், இந்த சைடு போகிறான், இப்போ திடீர்னு இந்த சைடு வரான், இப்போ மறுபடியும் அந்த சைடு போயிடுவான். இப்போ திடீர்னு இந்த சைடு வருவான். சரியாக இருக்கிறான். இந்த சைடு போவானா? இங்கே பாருங்க, திரும்பிட்டான். யாரா நீ சைக்கோ? சீக்கிரமாக ஒன்று அங்கே போ, இல்லை இங்கே வா. இப்போ வருவான். ஆமாம், சொன்ன மாதிரியே வந்துட்டான். அவனை பிடிச்சிட்டான். நம்ம ஃப்ரெண்டான ரெட் கலரை பிடிச்சிட்டான். ஓகே, அவன் இங்கே போயிட்டான். இப்போ நம்ம சீக்கிரமாக ரெட் கலரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுலான்றப்போ வந்துடுறான். என்னாலாம் உன்னால் பிடிக்க முடியாதுடா, நான் ப்ரோ பிளேயர்ரா. என்னடா நீ இப்படி பண்ணுற? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து கிளிக் டு ஓப்பன் இருக்கல, கிளிக் பண்ணுவோம். எல்லா பெயிண்ட்டும் போயிடுச்சு. இப்போ நம்ம மேலே இருக்க பெயிண்ட் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்க்ரூவை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரூவை பிக் பண்ணிட்டு ஒரு இடத்த பார்த்திங்கள, நான் கூட ஸ்க்ரூ மாதிரி இருக்குமே இந்த இடம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஒரு பசில் வரும். அந்த பசிலை முடிக்கணும் நம்ம. ஸோ இந்த பசில் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருங்க, அங்கே பாருங்கள், ஆரம்பமே அமோகமாக இருக்கேடா. ஓகே, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு இல்லை ஒரு மந்திரம். இருங்க, ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டுனா, யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? சட், நம்ம வந்து கடைசி வரைக்கும் போய்ட்டு வந்துட்டோம். சரி, இப்போ ஒரு மந்திரம் போடலாம். ஸோ என்ன மந்திரம்னா ட்ரெண்டிங் தான். கடவுளே அஜித்தே வாங்கின ஒரு மொக்கை. ஸோ இந்த லெவல் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து கலராக ட்ரைவ் வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுமா அது ஏதோ இஷ்யூவால் வந்து டெலிட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ பண்ணும்போது இந்த வீடியோ, அதாவது இந்த பசில் வந்து கிட்டத்தட்ட 30 நிமிஷமாக பண்ணுகிறேன். என்னால் முடிக்கவே முடியல. பட் இப்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணதால் இப்போ வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆரஞ்சு கலர் கச்சிச்சு, ஒரு ப்ரெஷ் கச்சிச்சு. இப்போ வந்து நம்மளை வந்து 2/13. சரி, இப்போ வந்து நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் டோர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெட் கலரில் இருந்தாலே இவ்வளோ நேரம். இப்போ வந்து நான் ஆரஞ்சு கலரில் போய் ஒத்திக்கணும். ஓகேங்க, நிறைய ஆரஞ்சு இருக்குது. பட் ஆரஞ்சு கலர் டோர் தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே, இந்த சேஃப் ஜோனுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அந்த எலும்பு கொடுத்ததுலேயும் கிட்ட கூட வரமாட்டான். ஏன் இது உள்ளவே வரமாட்டான்.
சரி இப்போ வந்து இங்கே ரிவைவ் பண்ணுமா ஒருத்தனை. சரி ரிவைவ் பண்ணிடலாம். டே ரிவைவ் பண்ணுறதுக்கு கூட ரோப்ளாக்ஸ் ஆடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ரோப்ளாக்ஸ் இங்கே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் இருக்குது. இன்னும் 10 பெயிண்ட் ப்ரஷ் நம்ம வந்து எடுக்கணும். அதே மாதிரி பெயிண்ட்டும் நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணி அங்கே கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் நம்ம முடிக்கணும். இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு கலர் டோர் மட்டும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஆரஞ்சு கலர் டோர் மட்டும் கிடச்சிச்சின்னா அப்புறமா அதில் இருக்க ஒரு கலர் எடுத்துன்னு அப்புறமா அந்த கலரை போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே எல்லோ இருக்குது. எல்லோலாம் கிடைக்குது, ஆனால் ஆரஞ்சு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஆரஞ்சு எங்கன்னு சொல்லுங்கடா. எனக்கு தெரிஞ்சு நான் வந்த இடத்துக்கே திரும்பி வந்துட்டுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒரு ப்ரஷ்ஷே பாருங்கள், ப்ளூ கலர் இருக்குது. யூ ஆர் கெட்டிங் க்ளோசர். நம்ம வந்து 13 ப்ரஷ்ஷில் 4 ப்ரஷ்ஷு தான் இன்னொன்று. ஸோ நம்ம வந்து 5 ப்ரஷ்ஷு வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் 8 ப்ரஷ் தான் கலெக்ட் பண்ணோம். சரி இப்போ எனக்கு வந்து எங்கே இருக்குது ஆரஞ்சு டோர்? ஸோ கைஸ், இந்த வீடியோவை கடைசிக்கு பார்த்து பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 50% ஆஃப் பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விடுங்களேன். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் போட்டால் நிறைய அன்பாக்சிங் சர்ப்ரைஸ்லாம் நான் காட்டுறேன். அந்த நம்ம சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர் அடிக்க போது 100 சப்ஸ்கிரைபரில் தான் கேக் கட்டிங், அதுக்கப்புறமா நிறைய அன்பாக்சிங் சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து ஆரஞ்சு டோர் எங்கே இருக்குது? ஏண்டா எல்லா டோர் ரெட் டோர் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஆரஞ்சு டோர் இங்கே ஒரு ப்ரஷ்ஷு. நம்ம வந்து கிட்டத்தட்ட 6 எடுத்தாச்சு. ஸோ நம்ம இன்னும் 7 எடுக்கணும். 7 எடுத்தால் நம்ம வந்து வின் ஆகிடுவோம். கடவுள் இருக்கான் குமார். ஆரஞ்சு டோரை நம்ம கண்ணில் காட்டிட்டான் கடவுள். சரி ஓகே, இப்போ என்ன கலர் பெயிண்ட்டு? எல்லோ கலர் பெயிண்ட்டா? எல்லோ கலர் பெயிண்ட்டோட டோர் இப்போ தானே பார்த்தோம். அதனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த எலும்பு கூடு தலையனை வேறு நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ போர் அடிக்குது எனக்கு. சரி இப்போ வந்து எனக்கு வந்து எல்லோ கலர் டோர் அதோ கச்சிச்சு. சூப்பர்ப்பா. பக்கத்தில், அதாவது எல்லோ பெயிண்ட் பக்கத்துலேயே கொடுத்து வச்சுருக்காங்க. ஈஸியாக நான் போய் அடிச்சிடுவேன். சரி ஓகே. ஸோ கைஸ், 3 பெயிண்ட் வந்து இந்த பார்ட் 1ல் போட்டாச்சு. பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க. பாய் கைஸ், பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள்.